Center Maths 10th Maths Samachi Chapter 1 Example 1.5. The arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relationship in Parama P Q relations. P அப்படின்றது தான் நம்ம x axis வச்சுக்கிறோம், Qன்றது y axis. அதில் கிடைக்கிற வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவனை ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், அப்புறம் டொமைன் ரேஞ்ச், இதை தான் நம்ம பயன்படுத்த பண்ண போகிறோம். செட் பில்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் பற்றி நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. இதில் எப்படி பண்ணணும், இப்போ Pன்ற வேல்யூ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் வச்சுக்கிறோம், Qன்ற வேல்யூவில் என்னென்னு வச்சுக்கிறோம், ஒய் ஆக்சஸ் வச்சுக்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாப்போ பியோட வேல்யூ 5ன்னு இருக்குது. 5 கூட எதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே y ஈக்குவல்ட்டு தான் எடுத்துக்குவோம். ஸோ 5 கூட எதை மைனஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு 3 கிடைக்கும், 2 மைனஸ் பண்ணால். அதே கூட 6 கூட எதை மைனஸ் பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும், 2 மைனஸ் பண்ணால். ஸோ காமனாக இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 2 தான் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸு -2 எடுத்து எழுதிடணும். இதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா எக்ஸு -2. பாருங்கள், 5 கூட 3 போச்சுன்னா 2, அதான் ஒய்யோட வேல்யூ. 6 கூட 4 போச்சுன்னா என்ன பண்ணாது 2, அதான் அது ஒய்யோட வேல்யூ. பாருங்கள், நம்ம ஃபைனல் பண்ண வருது 7, 7ல் 2 போச்சுன்னா 5ஓட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ கிடைச்சது தான் இல்லையா, இவ்வளோ தான் இதோட வேல்யூ. ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸு பிலாங்ஸ் டு பின்னு எடுத்துக்கிறோம், y belongs to Q எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் செட் பில்டர் ஃபார்மு. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டாக ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா இதே மாதிரி பியும் கியூவும் செக் பண்ணுங்கள். எது வந்து ரிலேஷன்ஸோட ஒன்றா இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வேல்யூவாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பியில் வந்து ரிலேஷன், P2ல் ரிலேஷன் 5,3 6,4 7,5, இது 3 மட்டும் தான் ரிலேஷன் ஆகிருக்கு. 8க்கு வேல்யூவே இல்லை. ஸோ அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ எது ரிலேஷனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறது ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ நம்ம என்னென்ன எழுதலாம், 5,3 தென் 6,4 தென் 7,5, இவ்வளோ தான் இதோட வேல்யூ. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு டொமைன். டொமைன் அப்படின்னா என்னென்னா இதுலேயே ரிலேஷன் ஆகக்கூடிய வேல்யூவில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே டொமைன் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸ் இருக்கிறது எல்லாமே ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னா 5,6,7 இதான பவருக்கு இதுதான் நம்மளோட டொமைன். அதே ரேஞ்ச் ஒய் ஆக்சிஸில் என்னென்ன இருக்குது 3,4,5 இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.